ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விவேகமும் நம்பிக்கையும். நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகிக்கு அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும், புத்தி கூர்மை வேண்டும், மட்டுமல்ல பரலோக விவேகமும் வேண்டும். உலகத்திலுள்ள எல்லா ஞானிகளுக்கும் மேன்மையான ஞானியாகிய சாலமோன் ஞானி, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் என்று எழுதினார். விவேகமும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையும் இணைந்து போக வேண்டும். கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விவேகத்தினால் அவர்களுக்கும் பிரயோஜனமில்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமில்லை. ஒருவன் கர்த்தரை நம்பாமல் எத்தனைதான் விவேகம் உள்ளவனாய் இருந்தாலும், அறிவாற்றல் படைத்தவனாய் இருந்தாலும் அவனுடைய முயற்சிகள் பிரயோஜனமற்றதாகத்தான் போகும். உண்மையான விவேகம் என்பது அவன் கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கையிலேயே விளங்கும். விவேகி மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொல்லுவான். 118 சங்கீதம் 8 அப்படியே தன் வாழ்க்கையில் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுவான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாக போகாது. அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு உடையவர்கள்தான், தத்துவ ஞானிகள் அறிவாளிகள்தான். ஆனால் அவர்களுடைய ஞானம், அறிவு, மூளை, படித்த படிப்பு ஆகிய அனைத்தும் மரித்த பின்பு எங்கே போகும்? மண்ணுக்கும் புழுக்களுக்கும் அல்லவா இரையாகும். கர்த்தரை நம்பாதவன் நித்தியத்தை எங்கே கழிப்பான்? வேதம் சொல்லுகிறது, 37 சங்கீதம் 3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். 37 சங்கீதம் 5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 3:5 சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஏசாயா 26:4 சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? பணம், படிப்பு, செல்வம், செல்வாக்கு, உறவினர்கள் மற்றும் பிள்ளைகள் மேலா? இவை எல்லாமே உருண்டோடி மறைந்து போகும். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான். சாலமோனை பாருங்கள். அவருடைய இளமை பருவம் கர்த்தரோடு இணைந்திருந்தது. தன் தேசத்தை அரசாள கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார். அப்படியே அவர் தேவன் பேரில் நம்பிக்கை உடையவராய் இருந்தபடினால் தேவன் சாலமோனுக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி சார்ந்து ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆவலாயிருக்கிறார். இன்றைய நினைவிற்கு 101 சங்கீதம் 2 உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 19, 20 மற்றும் 21 அதிகாரங்கள். மாலை யோவான் 8 அதிகாரம் 1 27 முடிய.
அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சாலமோன் ஞானியைப் போல கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.